இவரோட தங்க போட்டோவையும் ஜாதகத்தையும் ஃபேக்ஸ் பண்ணி போன்ல பேசி என்னோட சம்மதத்தை கேட்டாரு. நானும் யோசித்து பார்த்தேன்டா, ஒரு பட்டிக்காட்டு பொண்ணவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதனால நீ கஷ்டப்படுறத விட மீனலட்சுமியே கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் நேரா வந்துட்டேன். ஆக மொத்தம் எல்லாரும் திட்டம் போட்டு இந்த ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே, பரவாயில்ல. முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, பொண்ணை கூப்பிடலாமா? சீக்கிரம் கூப்பிடுங்க, அதுவும் கை நழுவி விட போகுது. மீன்ஸ் பாப்பா வாப்பா. மீன்ஸ் பாப்பாவா? பேரை மாத்தியாச்சா? இல்லப்பா, நான் பாசமான அண்ணன் இல்லையா, அதனால தான் அப்படி கூப்பிட்டேன். மீன்ஸ் பாப்பா. அடடா, சும்மா அந்த ரேஞ்ச் எல்லாம் ஏன் ட்ரை பண்ற? உனக்கு வருமா? விட்டுரு. நம்ம மீன ரோஷினியா அது? ஐயோ, உனக்கு புடவையெல்லாம் கட்டிக்க வருமா? என்ன ஜரிகை பிஞ்சிருக்கு? ஐயோ, வெக்கம் 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 உனக்கு இல்லைன்னா அவருக்காக. ஓகே கிரஷ். ரொம்ப வெக்கப்படாதமா, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். மாப்ள, அமெரிக்க பொண்ணை கட்டிக்கலாமா இந்திய பொண்ணை கட்டிக்கலாமான்னு குழம்பிக்கிட்டு இருந்தீங்களே, எந்த நாட்டு பொண்ணை கல்யாணம் கட்டிக்கிட்டாலும் சரி அவங்களால அந்தந்த கலாச்சாரத்தோட ஒத்து போக முடியுதான்னு பார்க்கணும். அப்படி முடியாதவங்களை கட்டாயப்படுத்துறோம் பாருங்க, அப்பதான் குடும்பத்துல சண்டை சச்சரவு குழப்பம்லாம் வருது. இப்ப என்னையே எடுத்துக்கங்களேன். ஒன்னு எடுத்துட்டு போய் நான் என்ன பண்றது? டோட்டல் வேஸ்ட் இல்ல. ஐயோ, உதாரணத்துக்கு சொன்ன மாப்ள, நான் இந்த அமெரிக்கா நாட்டுல வாழ்ந்தாலும் இந்தியன் கூட பழகும் போது அவங்க கிட்ட கடன் எல்லாம் வாங்கி திருப்பி கொடுக்காம சந்தோஷமா இருக்கிறேன். ஆனா அமெரிக்கன்ஸ் கூட பழகும் போது மட்டும் டிசிப்ளின்டா இருந்துடுறேன். நாம எங்க இருந்தா என்ன மாப்ள, நாம இருக்கிற நாடு ஊரு குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா சந்தோஷமா இருக்கலாம். நேரம் இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீதி சொல்ல போறியா? சொல்லிடு. ஏய் கிருஷ்ணா, அமெரிக்காவில வேலை பார்க்குற நம்ம ஒரு பையனுங்க தமிழ்நாட்டு பொண்ணையும், இந்த நாட்டிலேயே படிச்சு வளர நம்ம ஒரு பொண்ணுங்க இந்த நாட்டு பையனுங்களே கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு நான் சொல்றேன். சரி, நீங்க 2 பேர் சொல்றதே அவர் கேட்டுட்டே இருக்காருங்கிறதுனால கிளைமேக்ஸ்ல அட்வைஸ் பண்ணிட்டே போறதா? டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு. ரைட்டா? எதுக்கு? ஹனிமூனுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கேனே. அப்ப தாலி அதெல்லாம் அடுத்த மாசம் பாத்துக்கலாம். என்னடா இது? தட் இஸ் அமெரிக்கன் கல்ச்சர். இந்த கல்யாண விஷயத்துல அமெரிக்காவா இருந்தாலும் சரி இந்தியாவா இருந்தாலும் சரி எல்லாரும் இந்த மாதிரி அவசரப்படுறது சகஜம் தானே. சீக்கிரம் வாங்க, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. இந்த கல்யாணத்துல ஒரு முக்கியமான விஷயம் கவனிச்சீங்களா நீங்க? ஐபி முதல் தடவையா கடன் வாங்காம தங்கச்சி கல்யாணத்தை நடத்திருக்கான். எங்க கல்யாணம் முடிஞ்சவனே திருப்பி தரேன்ட்டு $500 ஏற்கனவே வாங்கிட்டானே. தட் இஸ் இந்தியன் ஸ்டைல். சி, வெக்கமால இப்படி சொல்றதுக்கு மாத்திக்கடா ஒன்ன. கோச்சிக்காதீங்க மாப்ள, திருப்பி கொடுத்துறேன். ஓகே, வாழ்க இந்தியா. அப்படி போடு.